கொட்டு மணி மணி காசு. ஆனா சரி, நான் மாப்பிள்ள கையில காசு விளையாடுது என்ன விசேஷம்? அது ஒண்ணு இல்ல மச்சான், எலெக்ஷன் வரப்போ இல்ல, திரும்ப பக்கம்லாம் காசு கொடுக்குறானுங்க. நீங்க வாங்கல? இப்ப நீயும் ஓட்டுக்கு காசு வாங்கியிருக்க. இல்ல நீங்க திருந்தவே மாட்டீங்களாடா? எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க, ஓட்டு போடாதீங்க. திருந்துங்களேடா. சொல்றதெல்லாம் கஷ்டம் தான், ஆனா என் காசை நான் வாங்கறதுன்னு தப்பு இல்லைங்க. பின்ன எதுவும் நம்ம அப்பா விட்டு காசா இல்லை நம்ம தாத்தா விட்டு காசா? அம்மாட்டு நான் வரி பணம் தானே. இல்லை எனக்கு புரியல. உனக்கு எதுவுமே டேரக்டா போயாங்கன்னு எல்லாரும் தெரியுமே, புரிய மாதிரியே சொல்றேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லிட்டர் பால் எவ்வளோ வச்சா? 45 to 55 ரூபா வரைக்கும் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு லிட்டர் பால் 65 to 80 ரூபா வரைக்கும் இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லிட்டர் பெட்ரோல் வேணும் மினிமம் 85 ரூபா 90 ரூபா. இன்னைக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் 135 ரூபா 140 ரூபா. மட்டுமா அரிசி பருப்பு சாப்பாடு எல்லாத்தையும் விலை இருக்கு. மட்டுமா பாட்டில் வேலை 10 ரூபா வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்மகிட்ட வாங்கின காசை எலெக்ஷன் எங்க தோற்றுவோமோ சொல்லி நம்ம கேக் கொடுக்குறாங்க. அதனால என் காசை நான் வாங்கணும்னு தப்பு இல்லை. அதுக்குது காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டா சரியா போயிடுமா? நான் வந்து ஓட்டு போட பாருன்னு சொல்லவே இல்லையே. எனக்கு சொந்தமான என் காசை நான் வாங்கிட்டேன். ஆனா நான் யாரு போட்டு போனேங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். இது சுத்தமா புரியல. அவனுக்கு ஓட்டு போட மாட்டேன், அப்புறம் காசையும் அவனுக்கு எதுக்கு பொய்யான நம்பிக்கை கொடுக்குற? ஏன் அவனுக்கு மட்டும் பொய்யான வாக்குறுதி கொடுக்குறாங்கல்ல? ஆமா, எலெக்ஷன் டைம்ல ஜெயிக்குவீங்க, உங்க தொகுதியை நல்லா இருக்கிறேன், உங்க வீட்டை நல்லா பாத்துக்கிறேன், இந்த ஊரையும் சொர்க்கம் ஆக்குறேன், சிங்கப்பூர் ஆக்குறேன் அப்படிங்கிறாங்க. ஆனா ஜெயிச்சதுக்கப்புறம் அவன் குடும்பத்துக்கு, அவன் பினாமிக்கு, அவன் சின்ன வீட்டுக்கு பெரிய வீட்டுக்குன்னு காசு வெட்டி சீட்டான வைக்கிறாங்க. அதனால பரம்பரத்துடன் சேர்ந்து பஞ்சாயத்து பேர்ல தப்பே இல்லை. நீ சொல்ற எனக்கு இதுவே புரியல. உங்க புரிய மாதிரி சொன்னீங்க. இதுக்கு எல்லா கட்சியும் வேண்டியும் காசு வாங்கலாம். ஆனா காசுக்காக நேர்மையா ஜெயிக்கணும்னு ஒருத்தர் இருப்பான் பார்த்தியா, அவன் போட்டு போடுவேன். புரிய போதுதா போதும். அந்த மாதிரி மலை மண்டிக்காக புரியணும்னு அவசியம் இல்லை. சரியா? போ. அது வேணா வாஸ்தவம் தான். ஓட்டு வேண்டாம் மேடையில்